இப்போ பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து ஒரு gift கொடுக்க சொல்லி தாட்டி விட்டாரு. சரி, அது யாருக்கு தகுதியாக இருக்குன்னு செலக்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். கடவுளோட gift யாருக்கு கொடுக்கலான்னு பார்க்கலாங்கய்யா. யாருக்கு தகுதி இருக்குது பார்க்கலாம், யார் அதுக்கு கரெக்டான ஆளாக இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா வர்றவங்களெல்லாம் எப்படி பேசுகிறாங்க, அவங்க எதைய பேஸ் பண்ணி இருக்கிறாங்கன்னு பார்த்து இந்த கடவுளோட கிஃப்ட்டு கொடுத்துட்டு போக சொல்லி கடவுள் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு. அந்த 2 வேலை செய்கிறதுக்கு தான் நாங்கள் 2 பேர் வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தராக பார்த்து, என்னங்க ஐயா சொல்லுங்கய்யா, ஒவ்வொருத்தராக பார்த்து சரிங்க செக் பண்ணிடலாங்க. அதுக்கெல்லாம் அவங்கெல்லாம் தகுதியான ஆளான்னு பார்த்து தான் கொடுக்க சொல்லியிருக்கிறார் கடவுள். இப்போ பார்த்துடலாங்க. ஆமாம், நம்ம கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு தகுதி இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார். தகுதி செக் பண்ணிடலாங்க. செக் பண்ணிடலாங்க. சரி, இந்த கிஃப்ட்டை ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மறைச்சு வச்சிடலாம். ஓகே பிரைட், இது நீ மறைச்சு வச்சிரு. நீ இல்லை பிரைட், இது மறைச்சு வச்சிருங்க. நீ அந்த டேபிளில் மறைச்சு வச்சிருங்க. அப்போ தான் யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகேவா? இப்போ வர்றவங்க ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்க போகிற ஒவ்வொருத்தரும் எப்படி பதில் சொல்ல போகிறாங்க பொறுத்து தான் இந்த கிஃப்ட் அவங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னு கடைசியில் தெரிய போகுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு யாருங்க ஐயா? ஃபாரின்லேருந்து வர்றாருன்னு ஒருத்தர் வருவார்ல. ஆமாங்க, கூப்பிடலாங்க. அவர் செக் பண்ணி பார்த்துடலாமா? செக் பண்ணிடலாங்க. சரி வாங்க. வாங்க. அவருக்கு ஒரு மைக், இந்த மைக்கும் கொடுத்துருங்க. வாங்க வாங்க பிரதர். குட் மார்னிங் சார். மைக்கில் பேசுங்க. குட் மார்னிங் சார். உங்கள் பேர்? ஷாம் டேவிட் சார். ஷாம் டேவிட். ஓகே, நீங்கள் எங்கிருந்து வர்றீங்க? ஐ அம் கம்மிங் ஃப்ரம் அப்ராட் சார். அப்ராடு. எந்த ஊருங்க? அப்ராட் சார். அப்ராடு தான். எந்த ஊருங்க? தெரியல சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ என்ன தகுதி இருக்குதுன்னு இந்த gift வாங்குறதுக்கு வந்திருக்கிறீங்க? நல்லா படிச்சிருக்கேன், ஃபாரின்ல வேலை பார்க்குறேன், எனக்குன்னு நிறைய சொத்து இருக்கு. அது போதாதா? அது பெரிய சொத்து இருக்குதா உங்களுக்கு? அந்த உங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுறாருங்க? அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன். பெரிய பிஸ்னஸ்மேன். உங்கள் அப்பா வந்து ஃபாரின்ல இருக்க ஒர்க் பண்ணுறாருங்களா? அதுக்காக உங்களுக்கு gift கிடைக்குமான்னு தெரியல. என்னங்கய்யா, இவருங்க அப்பா பெரிய ஃபாரின். அதுக்காகலாம் கிஃப்ட் தர முடியாதுங்க. நம்ம அப்புறம் என்ன பண்ணலாங்க? நம்ம வந்து இது வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கலாம், வேற பார்க்கலாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல? ஆமா, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கட்டுங்க, வேற பார்க்கலாம். சரி, நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்க. மைக் கொடுத்துட்டு போங்க. ஐயோ வாங்க, இங்கே வெயிட் பண்ணுங்க. ஒரு ஓரமா, ஃபாரின்லேருந்து தானே வந்தீங்க, உட்கார வேண்டிய இடத்துல உட்காருங்க. அப்படியே வெயிட் பண்ணுங்க. அப்படியே வெயிட் பண்ணுங்க. அடுத்த நம்பர். அடுத்து ஃபாரின்லேருந்து வந்ததுக்கெல்லாம் நம்ம கிஃப்ட் தர முடியாதுல்ல. இல்ல, அடுத்து பார்த்துடலாங்க. அடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து யார் வர்றாங்க கூப்பிடுங்க, பார்த்துடலாம். அடுத்து யார் வர்றாங்கன்னு பார்த்துடலாம், அவங்க கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துடலாம். வாங்க, அடுத்து வாங்க. யாரா? பிஸ்னஸ் மேனோட பொண்ணுன்னு நினைக்கிற வர்றது. பிஸ்னஸ் மேனோட பொண்ணா? வாங்க வாங்க சிஸ்டர், வாங்க சிஸ்டர். கேமரால மூஞ்சி காட்டுங்க சிஸ்டர். இருங்க, ஒரு நிமிஷம் பேச விடுங்க. அவர் பேச விடலாம். பாருங்க சிஸ்டர். சிஸ்டர் நேரா பாருங்க சிஸ்டர், கூச்சப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிருங்க சிஸ்டர். சிஸ்டர் ரொம்ப கூச்ச சுவாபம் மாட்டாக்குதுங்க. கேக்கலிங். ஆமாங்களா? உங்க பேருங்க? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாங்களா? சார், ஏன் ஐஸ்வர்யான்னு பேர் வச்சிருக்காங்க? அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன். பெரிய பிஸ்னஸ்மேன்ங்களா? பணக்கார வீட்டு குழந்தைங்க. என்னங்க? பணக்கார வீட்டு குழந்தைக்கு அப்படிதான் பேரு. பணக்கார வீட்டு குழந்தைங்கனால இப்படித்தான் பேர் வைப்பாங்களா? சிஸ்டர், இந்த கம்மல் எவ்வளோங்க சிஸ்டர்? 2 lakhs. 2 lakhs கம்மல். இதுங்க 50 lakhs. 50 lakhs. ஓகே ஓகே. இப்போ கடவுளோட கிஃப்ட்டுக்கு எப்படி நீங்க தகுதியா இருப்பீங்கன்னு நினைச்சீங்க? எங்க அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன். ஓகே, அதுக்கு தான். ஓகே 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 தான். அதுக்காகவே தர முடியாதீங்க. வேற ஏதோ ஒரு தகுதி இருந்தா சொல்லுங்க. எவ்வளவு செலவு பண்ணாலும் பண்ணிடுவீங்களா? பண்ணிடுவேன். எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? பண்ணிடுவேன். எவ்வளவு பண்ணுவீன்னு கேக்குறான். 500 crores. 500 crores. க்ரோஸ்ல தான். உங்க டாடா எவ்வளவு சம்பாதிக்கிறாருங்க டெய்லியும்? ஒன் டே 50,000 lakhs. 50,000 lakhs ஒன் டே. வாவ், பெரிய பிசினஸ் மேன்.
உங்க டாடா ஊர் சாமத்தூர் அப்படித்தானுங்க? எஸ் எஸ், சாமத்தூர். ஐயா அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் பேசி அந்த லாங்குவேஜ் பேசுவீங்களா? நோ 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 நோ. நோ. உங்க சிஸ்டர் எல்லாம் ஃபாரின்ல இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எஸ் எஸ். எஸ். மதுரை தானே ஃபாரின்? நோ நோ, சென்னையில் இருக்கிறாங்க. ஓகே ஓகே. எங்க ஐயா அம்மா இதுக்கெல்லாம் வந்து வேல்யூ இல்லைங்க. நல்ல ஒரு தகுதியான ஏதோ ஒன்று பாயிண்ட் இருக்கணுங்க. அப்பதான் கடவுளோட கிஃப்ட் கொடுக்க முடியும். சரிங்களா? கேட்கலீங்க. ஏன்னா அது ஒரு வேல்யூ இல்லைங்க. இவங்க பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைங்க ஐயா. இப்ப எழுதிடுறீங்க. சரிங்களா? சரி, ஐஸ்வர்யம் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைங்க. வெயிட் பண்ணுங்க. இன்சில் என்னங்க ஐயா? சிவந்த எஸ். எஸ், சிவந்த எஸ். சிவந்த எஸ் அம்மா. செக்க சிவந்த எஸ் எழுதிட்டீங்க. அப்படியே ஓகே. அடுத்து பார்த்துலாங்களாங்க. ஃபாரினுக்கு கிடைக்கல, இவங்களுக்கு கொடுக்க முடியாது. இவங்க பெரிய பிசினஸ் மேன், அவங்களுக்கு கொடுக்க முடியாது. சரி, அடுத்து யார் இருக்கிறான்னு பார்ப்போம். அடுத்து யார் வரா? அடுத்து யாரை கூப்பிடலாங்க? நிறைய பேர் இருக்கிறாங்களா? அடுத்து இவரை கூப்பிடுங்க. அரசியல் கூப்பிடுங்க. அரசியல் அவரை வச்சு கூப்பிடலாம். அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவர் கேட்போம். வராங்க, ஒரு நிமிஷம் வர்றாங்களா? அது உள்ள ஒரே போராட்டமா இருக்குதுல்ல. வாங்க ஐயா. வணக்கங்க. வணக்கம். ஐயா அவர் யாருங்க? என்னங்கய்யா? என்னோட கணக்கு ஐயா ஐயா கேமரா பார்த்து பேசு. என்னோட கணக்கு பிள்ளைங்கய்யா. கணக்கு பிள்ளைங்களா? ஆமாங்கய்யா. ஐயா உங்க பேருங்க? என் பேரு ராமசாமிங்கய்யா. ராமசாமி. ஏதோ gift தரேன்னு சொன்னீங்க, என்னங்களாமா? ஐயா இதுக்கு நிறைய இருக்கு, gift இருக்குதுங்க. அதுக்கு தகுதியா இருக்குதான்னு செக் பண்ணி. எனக்கு இல்லாத தகுதி என்னங்கய்யா தகுதி? என்னங்கய்யா தகுதி இருக்குது? போட போறா நைனா. ஐயா இருங்கய்யா. என்னங்கய்யா இருங்க. ஐயா ஒரு நைனா வந்து உங்களுக்கு பேசிட்டுங்கய்யா. வெயிட் பண்ணு. ஐயா ஐயா டேய் நைனா வாடா. நைனா வாடா வா. ஐயா இருங்க. டேய் நைனா வர சொல்லுங்கய்யா. வர மாட்டீங்கறாங்க. யாருங்கய்யா? வாடா. ஏடா வாங்கய்யா. கூப்பிடுங்கய்யா. நைனா வா நைனா. நைனாட்ட பேசலாங்கய்யா. நைனா வரங்க. நைனாட்ட பேசுங்கய்யா. நீங்க எங்க நைனாட்ட. ஐயா வணக்கம். வணக்கங்க. ஐயா உங்க பையன் வந்திருக்கிற அப்படிங்க. இருங்க. வணக்கம். சொல்லுங்க. ஐயா அரசியல்வாதிங்க. பெரிய அரசியல்வாதிங்களாட்டா இருக்குது. அதனாலதான் பையன் அப்படி பேசிருக்கு. ஐயா பார்த்தாலே தெரியுது பெரிய அரசியல்வாதி. என்னங்க சூப்பருங்க ஐயா. நல்லா பண்றீங்க ஐயா. இவருங்க? அவர் கணக்கு பிள்ளைங்க. கணக்கு பிள்ளைங்களா? எவ்வளவு வரவு செலவு பண்றாங்க? பெருசு சிறுசு ரெண்டு சேர்ந்து 2 கோடிக்கு மேல போகுதுங்க. டெய்லிக்கு 2 கோடிக்கு மேலே போகுதுங்களாங்க? 2 கோடிக்கு அத்தனை ஜீரோங்க ஐயா. சரிங்கய்யா சரிங்கய்யா. ஐயா உங்க பையன் வந்திருக்கிறாருங்க. ஆனா இவருக்கு தகுதி இருக்கான்னு தெரியலீங்களே. என் பையனுக்கு இல்லாத தகுதி வேற யாருக்குங்கிறேன்? வேற என்ன இன்னுங்க இப்படி மிரட்டுறாங்க? அப்படி என்னங்க தகுதி இருக்குது உங்க பையனுக்கு? என் பையனுக்கு என்ன தகுதி இல்லைன்னு நீ சொல்லு. என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன தொட்டு பேசுற? ஐயா மிரட்டுறீங்க. ஐயா ஆளுல இருக்கட்டு வா. ஐயா ஐயோ இல்ல ஒரு நைனா இவங்க என்ன நமக்கு gift போடுறது? டேய் பாபு செக் எழுதுறா. உங்களுக்கு செக் எழுதுறா. பாபு இருங்க ஐயா. இல்ல நான் அதெல்லாம் கேட்கல. 2 கோடி செக் சொல்லுங்க. 500 கோடி கழிச்சு ஐயா கோடி கோடின்னு எழுது நீயே. கோடி அப்படி இல்லைங்க ஐயா. எழுதுறா. அந்த கோடி இல்லைங்க. இவர் கோடின்னு எழுதுறாருங்க. அதாங்க ஐயா கோடி. ஒரு 0 போட்டு 1 போட்டு 7 8 0 போடணுங்க. ஆமாங்க. 7 0. கணக்கு பிள்ளைய வேலை வாங்குறாரு. வேணுமா? 0 எத்தனைன்னு கேக்குறாருங்க ஐயா அவரு. சரிங்க. இங்க பாருங்க ஐயா. இல்லைங்க இது விளையாட்டு தடம்ல இல்லைங்கய்யா. என்ன தகுதி இருக்குதோ அதுதான் கொடுப்புங்க. என் தொகுதியில வந்து நின்னுட்டு இப்படி பேசுறதே தப்பு. சரிங்க. எது இருந்தாலும் என் பையனுக்கு தான் முதல் உரிமை. சரிங்க. கொடுத்துட்டு நீங்க வாட்டுக்கு கிளம்புங்க பஸ் இந்த இடத்துல. சரி அவர் வெயிட் பண்ண சொல்லுங்க. கடைசியில கொடுக்குறேங்க. சரிங்களா? சரி நீங்க கொஞ்ச நேரம் ஐயா வெயிட் பண்ணுங்க. ஐயா நீங்க என்னவா இருக்கிறீங்கன்னு சொல்லலீங்க. நான் சும்மா தாங்க இருக்கேன். சும்மா இருந்துக்கிட்டு இத்தனை பேர் பேசுறாருங்களா ஐயா? ஆமாங்கய்யா. சரிங்க. சரி நீங்க வெயிட் பண்ணுங்க. நாங்க வேற ஆளா வச்சு செக் பண்றோம். எப்ப இங்க வேற அரசியல்வாதி பையனுக்கெல்லாம் வந்து தகுதி இருக்குன்னு நினைச்ச கூடாது. இப்ப பேர் எழுதுறதே வேண்டாமாங்க? அவர் பேர் வேண்டாம். வைங்க. அடுத்து யாரை கூப்பிடலாங்க? அடுத்து இந்த இது சுத்திட்டு இருந்தார்ல யாருங்க? யூடியூப் பண்ணிட்டு. ஆமா யூடியூபருங்க. அவர் கீழே வர சொல்லுங்க. அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு பாக்கலாம். வந்துட்டாருங்க. ஐயா ஐயா இங்க வாங்க.
இந்தாங்க. ஐயா வாங்க. குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். ஐயா இல்ல இல்லைங்க, அவரு கண்ணாடி கூலிங் கிளாஸ் பண்ணாட்டி இருட்டா இருக்குது. கூலிங் கிளாஸ் போட்டங்காட்டி கொஞ்சம் இருட்டா எடுத்து தெரியுதுங்க. ஏது பகலுக்கு சாயங்கால நேரம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். எஸ் எஸ். ஏன்னா இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க நீங்க? நான் ஒரு யூடியூபருங்க. யூடியூபருங்களா? ஆமாங்க. என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கயா? நான் வீடியோ எடுத்து போட்டோ போட்டு நல்லா பிரபலமா இருக்கிறேன். நல்லா பிரபலங்களா? ஐயா நீங்க பெரிய எத்தனை சப்ஸ்கிரைபர்னு கேக்குறாங்கய்யா? ஜிங்கிடி 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 வாலா யூடியூபர். ஜிங்கிடி என்னங்க என்ன சேனலுங்கய்யா? ஜிங்கிடி 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 வாலா யூடியூபர். ஜிங்கிடி 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 வாலா யூடியூபர். ஆமாங்க. ஆமா. இப்போ பாத்தீங்கன்னா எங்க சர்ச்சில் பிபிசி நடந்துட்டு இருக்குதுங்க. சரிங்க. அதுக்கு வந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு உங்க சேனல் தான் பிரபலத்துல இருக்குது, அதனால பிரபலப்படி கொடுத்து சொன்னாங்க. எங்க சர்ச்சில் இருந்து சொல்லிட்டாங்களா? இல்ல இல்ல அப்படியெல்லாம் சொல்லலைங்க. அது அவங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, போட்டுருவாங்க. ஐயா நீங்க யூடியூபர் காட்டி இதுக்கு எல்லாம் தகுதி இல்லைங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு? நான் யூடியூபருங்க, எத்தனை தடவைங்க சொல்றது? அதுக்கெல்லாம் தகுதி இல்லைங்கய்யா. வேற ஏதோ ஒன்று குவாலிஃபிகேஷன் இருந்தா தாங்க நாங்க கொடுக்க முடியும். அதனால 5வது படிச்சிருக்கிறேங்க. 5வதுக்கெல்லாம் தர மாட்டேங்கய்யா. பேசாம இவரை வெயிட்டிங் லிஸ்ட்ல வைங்க. எழுதிலாங்களா பேரு? ஆமா சரி ஓகே. வெயிட்டிங் லிஸ்ட்ல வைங்க. சரி. நம்ம அடுத்த ஆள் பார்த்து யாரு தகுதியான ஆளை பார்த்து ஐயா கூப்பிடுங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பேர் சொல்லிட்டு போங்க. பேர் சொல்லுங்க. ஃபாரின் இருக்கிறாருங்க. ஐயா பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க ஐயா. உங்க பேரு? என் பேருங்களா? ஆமாங்க. என் பேரு சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன் எழுதிக்கங்க. சரிங்க. ஐயா மைக் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆள் கூப்பிட்டுறோம். இப்போ யூடியூபருக்கெல்லாம் நம்ம வந்து தகுதியா எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ கடவுளோட கிஃப்ட், சும்மா நம்ம இந்த பிசிபியில் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் கிடையாது. சரியா? அதனால அதுக்கு தகுதியான அப்படித்தான். ஓகேவா? சரி அடுத்து வாங்க. இவரை வர கூப்பிடலாங்க. யாரோ ஒரு பெரிய மாடல் அழகி யாரோ இருந்தாங்களேங்க. இப்ப கூப்பிடலாங்க. மாடல் அழகி. மாடல் அழகி கூப்பிடலாங்களா? சரி வாங்க மாடல் அழகி வாங்க. அவங்களை வேணாம் செக் பண்ணி பார்த்தலாம், கேட்டு பார்த்தலாம் தகுதி இருக்குதா இல்லையா. ஏன்னா பெரிய கடவுளோட கிஃப்ட் இல்லை, அதனால அவங்கள்ட்ட பார்த்து இது பண்ணி கூப்பிட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் ஆக மாட்டேங்குதுங்க. அது வரைக்கும் எதுவும் பேர் 2 நிமிஷம் ஆகுமா? ஏனுங்க ஐயா தெரியலீங்க. வர்ற கொஞ்சம் பாருங்க, இது வந்து கடவுளோட கிஃப்ட்டுங்க. சரிங்க. அதனால இது பண்ண முடியாது. நீங்க போய் உடனே கையோட கூட்டிட்டு வாங்க. ஏன்னா லேட் ஆகுது இல்லைங்கய்யா. எல்லாம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் எல்லாம் அலௌன்ஸ் பண்ணி முடிக்கணும் இல்லைங்க. அதனால கையோட கூட்டிட்டு வாங்க அந்த லேடியை. அந்த லேடி ஒன்று தான். அதுக்கு அடுத்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நாங்கள் கொடுத்துட்டு நேரமாக பஸ் பிடிச்சி மேலே போகணும். பொழுதோடு ஆகி போச்சு இல்லை. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பஸ்ஸு கிடையாது. ஆமாம் 6 மணிக்கு மேலே பஸ்ஸு கிடையாது. அதனால் இது பண்ணிடலாம். யூடியூபர் ஹாய், என்ன எல்லாத்துக்கும் தெரியுமா? என்ன நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் எவ்வளோ அழகா இருக்கேன் தெரியுமா? நான் எவ்வளோ அழகா இருக்கேன்? உன்னை விட நான் அழகா இருக்கேன் தானே? அவ்வாறு டீச்சர்ஸ் எல்லாத்த விடமும் நான் அழகா இருக்கேன். உங்களுக்கெல்லாம் பொறாமையா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னை பார்த்தா. சிஸ்டர், ஹலோ சிஸ்டர் வாங்க. வணக்கம் மேடம். கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறாரு அவரு. மேடம் 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 இருங்க வெயிட். மேடம் உங்க மம்மி வேற கீர் போட்டுக்கிறாங்க அடிக்கடி. மேடம் மேடம் ஒரு வந்திருக்கிறீங்க என்னன்னு கேளுங்க மேடம். இது இங்க கடவுள் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கிறாருங்க. அது வந்து தகுதியான ஆளை பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க இந்த வழியை வந்திருக்கிறீங்களே என்னங்க மேடம்? வழி மாதிரி வந்துட்டாரு. சொன்னாங்க இந்த மாதிரி கடவுள் வந்து யாரோ கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. மேடம் கொஞ்ச நேரம் மூஞ்சி மறைச்சிட்டு பேசுங்க. நான் வேணா கேள்வி கேட்கிறேன். என்னால மூஞ்சி பார்த்துட்டு கேள்வி கேட்க முடியலைங்க மேடம். இப்ப வந்து ஒரே நிமிஷம் ஐயா இந்த மூஞ்சி க்ளோஸ் அவ்வளோ கொஞ்சம் காட்டுங்க. ஏன்னா இந்த மூஞ்சி மறக்க முடியாத மூஞ்சியா இருக்கு. ஒரு வாரத்துக்கு இதுதான் என் கனவுல வர மாட்டாக்குது. காட்டிருங்க. இங்க பாருங்க ஐயா, கிளீன் சேவல் எல்லாம் இருக்கிறாருங்க ஐயா. வார் மன தைரியம் வேணுங்க ஐயா. ஒரு போஸ் கொடுங்க மேடம். மேடம் இப்படி கொடுங்க, இப்படி கன்னத்துல.
சரி சரி. ஏடி ஏய் ஏய் மேடம் 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 ஒரே நிமிஷம். என்னங்க மேடம்? பவுடர் இருக்கா மேடம்? இல்லைங்க மேடம், ப்ளீச்சிங் பவுடர்லாம் பாத்ரூம் போட்டுங்க, தீந்து வச்சுங்க. வேணா வாங்கிட்டு வந்து வேணா கொடுக்குறேன். ஒரே நிமிஷம் இருங்க. இது வந்து கடவுள் கொடுத்துட்ட கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த வழியா வந்திருக்கிறீங்களே, என்ன வேணுங்க? நான் தான் அதுக்கு தகுதி உள்ளவன். நீங்க தகுதி உள்ளவன் இல்லைங்க, உள்ளவள். நான் தான் தகுதி உள்ளவன். தகுதி உள்ளவள். கேமரா பார்த்து கேள்வி பேசு. இந்த பிரைஸுக்கு தகுதி உள்ளவள் யாரெல்லாம் சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் தான் இந்த பிரைஸுக்கு தகுதி உள்ளவள் தானே மேடம். நான் எவ்வளவு அழகா இருக்கேன் மேடம். மேடம் எல்லாத்துக்கும் தகுதி இருக்கு எனக்கு. ஒரே நிமிஷம் மேடம், உங்க பேர் என்னங்க? என் பேர் ஆர்எம். ஆர்எம்னா ஃபுல் மீனிங் என்னங்க? ஃபுல் மீனிங் என்னங்க? ராணி மங்கம்மா. ஐயா, ஏன் ராணி மங்கம்மா என்ன இதுங்க? ஏன்னா நான் ஒரு இளவரசி. இளவரசிங்களா? மேடம் இது நீங்க வாங்கினதே நினைச்சுக்கிட்டேன் நானு. நீங்க என்ன பட்டம் வாங்கியிருக்கிறீங்க? நான் ஐஸ்வர்யா ராய்க்கு அடுத்து நான் தான் உலக அழகிங்கிற பட்டம் வாங்கியிருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? அப்படிங்களா? உங்களுக்கு தெரியாதா? நியூஸ்ல பாக்குறது இல்லையா நீங்க? என்னங்க நியூஸ்ல பாக்குறது இல்லையா? நியூஸ்லீங்களா? இல்லைங்க, நீங்க பெரிய மாடலுங்களா மேடம்? மேடம் எனக்கு தொட்டு பேசுற கூட பயமாக. அங்க திரும்பி பாருங்க மேடம், நடைய ஒரு தினுசா இருக்குதுங்க மேடம். மேடம் ஸ்பீக்கர் இங்க பாருங்க. இவங்கெல்லாம் என் அழகுல மயங்கிட்டாங்க. பாத்தீங்களா நான் எவ்வளவு பெரிய உலக அழகின்னு தெரியுமா உங்களுக்கு? சரி சரி. இவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு நான் எவ்வளவு அழகுன்னு. ஆனா உங்களுக்கு தெரியல. அந்த வாக்கு மேடம், ஒரே ஒரு டைம் அந்த வாக்கு. பாத்தியா, உங்களுக்கே பிடிச்சிருக்கு. ஒரே ஒரு வாக்கு மேடம். ஹாய் சொல்லிட்டு. ஹாய். சூப்பர். இதெல்லாம் தகுதி இல்லைங்க. ஏன் தகுதி இல்ல மேடம்? அழகு வச்சு நாங்க தகுதி பண்ண முடியாதுங்க. ஏன்னா அது தகுதி இல்லைங்க. கடவுளோட கிஃப்ட் வாங்குறதுக்கு அழகு தகுதி இல்லைங்க மேடம். அங்க பாரு, கேமரா பாருங்க. ஏன் அழகு தகுதி இல்லைன்னு சொல்றீங்க? மேடம் அழகு வந்து ஒரு gift பெறணும் அப்படினா அதுக்கு அழகு தான முக்கியம். ஆமாங்க மேடம். அழகு இருந்தா தானே நீங்களே பாக்குறீங்க. அழகு இருக்கறங்காட்டி தான் இத்தனை பேர் பாக்குறாங்க. அழகு இல்லைனா எதுவுமே இல்லையே. மேடம் இல்லைங்க மேடம், டயலாக் நல்லா இருக்குதுங்க. ஆனா அழகு வச்சு நாங்க கடவுள் கிஃப்ட் கொடுக்க மாட்டோங்க. உங்க பேரை வேணா வெயிட்டிங் லிஸ்ட் வச்சிருக்கிறேன். என்ன பேருங்க? ஆர்எம். ஃபுல் மீனிங் மேடம்? ராணி மங்கம்மா. சரி வெயிட் பண்ணுங்க மேடம், வெயிட் பண்ணுங்க. ஐயா இது தகுதி இல்லைங்க சார். நீங்க தள்ளி உட்காருங்க சார். அவங்க எவ்வளவு பெரிய லெஜண்ட். அடுத்த ஆள் வர சொல்லுங்க. இதெல்லாம் தகுதி இல்லைங்க. அடுத்த சினிமாக்காரங்க ஒருத்தர் வரனாருங்க. எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்கிறான் சார். யாருங்க சார் இது? நம்ம டச் அப் பாய். வாய்ஸ் மாத்தி விடுங்க ஐயா. இவர் ஒரு பெரிய ஸ்டாருங்க. வாய்ஸ் டச் அப் பாய்ஸ் அப்படி இருக்குதுங்க. வாய்ஸ் கொஞ்சம் மாத்தி விடுங்க. டச் அப் பாய் நீங்க ஸ்டார் சார். நீங்க பெரிய ஸ்டார் தானுங்க? ஆமாங்க சார். தொட்டு பேசலாங்களா சார்? ஒரு இங்க வாங்க, இங்க வாங்க. இவர் பயங்கரமா நடிக்கிறாரு. நீங்க என்ன பாய்ங்க? டச் அப் பாய். டச் அப் பாய். டச் அப் பாய். அவர் ஒரே நிமிஷம் தொட்டு பேசிக்கிறீங்க. பெரிய ஸ்டாரா இருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சார், என்ன இந்த வழியா வந்திருக்கிறீங்க? இங்க கடவுள் gift கொடுக்கறதுக்கு செலக்ட் பண்ணிட்டு. அதான் என்ன விட தகுதியா யாராச்சும் இருப்பாங்களா சார்? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குங்க சார்? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எனக்கா? நான் எவ்வளவு படம் நடிச்சிருக்கேன். இதை விட என்ன தகுதி வேணும் உங்களுக்கு? எனக்கு எவ்வளவு ஃபேன் பேஜ் இருக்கு சார். ஒரு டயலாக் மட்டும் நடிச்சு காட்ட சொல்லுங்க. ஒரு டயலாக் மட்டும் சொல்லி நடிச்சு காட்டுங்க. ஒரு டயலாக். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தானங்க வந்தானுங்க சர்ச்சுக்குள்ள. இவன் பண்ற ஆக்டிங் நடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க இருங்க. யாருங்க அங்க? சார் வேண்டாங்க சார். சார் அந்த பக்கம் தயவு செஞ்சு. இப்பதான் ஓஞ்சிருக்குது மழை பெய்து. சார் சார் பண்ணுங்க சார். சார் திவாகருங்களா நீங்க? திவாகர் இல்ல சார். அவர் மாதிரிதான் இருக்கு சொல்றாங்க. அவர் இல்லைங்களா? அவர் இல்லைங்களா? இல்ல சார். சார் அந்த தர்பூசணி சாப்பிட்டு ஏதோ ஒரு ஃபேமஸ் இல்ல சார். அது மட்டும் ஒண்ணு சார். ஃபேனுக்கு எல்லாம் ஃபேன்ஸா இருக்கிறாங்க. ஃபேன்.
என்ன பண்றீங்க சார்? ஆசீர்வாதம் பண்றாருங்க. சார் செம ஆக்டிங். இந்த ஆக்டிங்கெல்லாம் கிஃப்ட் கிடையாதுங்க, சரிங்களா? என்ன ஐயா ஐயா ஆளாளுக்கு பண்ணீங்கன்னா நான் என்ன பண்றேன்னு தெரியலீங்க எனக்கு. பேர் அடிச்சு விட்டுலாங்க. சரிங்க ஐயா. எப்ப இது கொடுப்பீங்க? இல்லைங்க, இதெல்லாம் தகுதி இல்லைங்க. நீங்க பெரிய பிரபலம் சினிமால நடிக்கிறீங்க, அதெல்லாம் அதுக்கெல்லாம் தகுதி இல்லைங்க. இது ரொம்ப அப்புறங்க ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. அதை நம்ம போயிடலாம். ஆனா வெயிட்டிங், நீங்க வெயிட் பண்ணுங்க. இதுக்கு யார் தகுதி பண்ணலாமா மேடம்? இந்த சார் இந்த பக்கம் வேண்டாங்க சார், அந்த பக்கம் வேணா வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஐயா, இங்க பாருங்க. ஒரு பெரிய சினிமா பிரபலம், உலக அழகி, இதெல்லாம் தகுதி இல்லைங்க. தகுதியான ஆளு கிடைப்பாங்களா மாட்டாங்களா? வருவாங்களா மாட்டாங்களா? வருவாருங்களா? கண்டிப்பா வருவாங்க. ஆமா, வாங்க வாங்க பார்க்கலாம். அண்ணா அண்ணா இங்க பிரைஸ் கொடுக்கறதா சொல்லிருந்தீங்க. தம்பி இங்க தான் தம்பி. தம்பி வாங்க வாங்க தம்பி. நீங்க எப்படி என்ன தகுதின்னு டக்குன்னு வந்தோடனே பிரைஸ் இங்க தான் கிடைக்குன்னு சொல்றீங்க? என்ன நம்பிக்கையில வந்தீங்க? அண்ணா நான் வந்து ஏசப்பா பிள்ளைங்கண்ணா, அதனால அந்த ஒரு தகுதியே போதுங்கண்ணா. சார் இந்த ஒரு வார்த்தை யாராவது சொன்னாங்களா? சினிமா பிரபலம் வந்தாரு, மாடல் அழகி வந்தாங்க, பணக்கார வீட்டு பொண்ணு வந்துச்சு. ஆனா நீங்க ஏன் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றீங்க? எப்படி எங்க கத்துக்கிட்டீங்க இதெல்லாம்? விபிஎஸ் இல்லைங்கண்ணா, விபிஎஸ்ல தான் எனக்கு நிறைய பாட்டு வசனம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சரிங்க. ஏசப்பா வந்து நம்ம ஏசப்பா பின்னாடி போனோம்னா ஏசப்பா வந்து நம்மளை பாதுகாப்பாரு, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, நல்ல சுகத்தை கொடுப்பாரு. அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பருங்க சூப்பருங்க தம்பி. ஐயா இவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன மனசு நினைஞ்சிருச்சுங்க. கடவுள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தாங்க ஐயா ஞாபகத்துக்கு வருது. யாரு என்னைய மனசுல ஏத்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாமே என்னோட பிள்ளைகள், அவங்களுக்கு தான் என்னுடைய கிஃப்ட் ஆசீர்வாதம் எல்லாமே சொல்லிட்டாரு. இவரு தான் அதுக்கு தகுதியான ஆள். ஐயா அந்த கிஃப்ட் எடுத்துட்டு வாங்கய்யா, கொடுத்துடலாங்க. இவர் தான் அந்த வின்னர். ஐயா உங்க பேர் சொல்லுங்க. ஜீவன். ஜீவன். ஜீவனுக்கு தான் கிஃப்ட். ஐயா இந்தாங்க கிஃப்ட். ஜீவனாலெல்லாம் ஜீவனோடு இருப்பாய். எப்படி கிஃப்ட் கொடுத்துருங்க. கிளாப் பண்ணுங்க. இவருக்கு தான் தகுதியான கிஃப்ட். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. இந்த ஒரு தகுதி போதுங்கய்யா. இது என்ன கிஃப்ட்னா, நீ வேண்டிக் கொள்வதெல்லாம் உனக்கு கிடைக்கும். ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆமென்.